1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, ரேஷன் அரிசி தாங்க எடுத்துக்கிட்டேன். கல் நெல் இல்லாத சுத்தம் பண்ணி முரத்தில் போட்டு சுத்தமாக புடச்சி எடுத்துக்கிட்டேன். 2 அரிசியும் கலந்து எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். 5 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் நான் தோல் சீவி சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் யாருமே குறை சொல்லாத சாப்பிட்ற ஒரே டிஷ்ஷுன்னா அது இது தான் சொல்லுவேன். நல்ல ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா செம்மையாக இருக்கும். கருவேப்பிலையே நான் எப்போவுமே பொடியாக நறுக்கி போட்டுருவேன். அது சாம்பாராக இருந்தாலும் எதுக்காகனா ஒதுக்க மாட்டாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக இருக்கும். அடையில் முழுசாக கிடந்தா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி உதிரியாக போலன்னு உதிர்த்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் அடை. அரிசியை ஒரு 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நல்லா உரைஞ்சி அலசி எடுத்துக்கோங்க. நிறைய வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் தேவையான அளவு கல்லுப்பும் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம் போடும்போது முழுசாக அதில் 1 2 உடஞ்சிருக்கணுமே தவிர ஃபைன் பேஸ்ட்டாக அரையக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாயை நீங்கள் அரிசி கூட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கோங்க. முழுசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் வீட்டில் இருக்கிற குழம்பு தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம், காரத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு மாவு எப்போயுமே தோசை மாவு பதத்துக்கு வச்சுப்பேன். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் காய்கறி நல்லா வெந்து வரும். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்படி செக் பண்ணி நான் எடுத்துப்பேன். எப்பயுமே எந்த அடை சுடும்போதும் நீங்கள் தோசை மாதிரி 2 தடவை அப்படி திருப்பி போட்டு எடுக்கக்கூடாது. திரும்ப ஒரு 5-6 தடவையாவது நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அடை தான் சூப்பராக வெந்திருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும்.